ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று வந்த முக்கியமான அரசு பள்ளியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில பட்டதாரி ஆசிரியர் நியமனம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே விண்ணப்பிக்க தேவையில்லைங்க. டைரக்டா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடைபெறும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போனீங்களா போதும். ஸோ நேரடி நியமனம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நேர்காணல் மூலியமா. ஸோ டேரக்டா பார்த்தீங்கன்னா போறதுனால பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்லாம் இந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா அனுப்பும்போது அதுக்கெல்லாம் செலவாகும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டேரக்டா போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா செலவு கம்மி. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. சம்பளமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 36,900 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா அதிகமா பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல் தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்து பயனற்றுக்கிறீங்க. நம்மளுடைய சேனலுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அரசு பள்ளியில பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வரும். கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்ப வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் 2026க்காக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் கிடைக்காது. அது நீங்க பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் அது பார்த்தீங்கன்னா என்ன பட்டதாரி, இளங்கலை பட்டதாரி. நீங்க முதுகலை கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவேங்கிறதுனால அப்படியே டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இளங்கலை படிச்சிருந்தா போதும். இளங்கலைங்கும் போது நீங்க பிஏ பிஎஸ்சி இது ரிலேட்டடா படிச்சிருந்தா போதும். ஸோ பணியிடம் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு. தேவைப்படும் பாடம் பார்க்கலாம். இங்கிலீஷ் அதாவது ஆங்கிலம் பாடத்துக்கு உங்களுக்கு கேட்குறாங்க. பிஏ பிஎட் நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எம்பிசி கேட்குறாங்க. மிகவும் பின்தங்கிய வகுப்பினர். சம்பளம் உங்களுக்கு 36,900 உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருவாங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஆங்கிலம் பாடத்துக்காக பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரி, நீங்க நேர்காணலுக்கு போகும்போது என்னென்ன ஆவணங்கள் எடுத்துக்கிட்டு போகணும்? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தால் கம்பல்சரி. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தால் டிகிரி டிசி. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருப்பீங்க. இந்த பிஎட் அதே மாதிரி பிஏ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த டிகிரியோட சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் அண்ட் டிசி. இந்த டிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எது படிச்சிங்களோ அதோட டிசி. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் 10th 12th இந்த டிசிலாம் இல்லை, என்கிட்ட ஜெராக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்ல. நீங்கள் லாஸ்ட்டாக இது படிச்சிங்களோ அதோட டிசி தான் கேட்குறாங்க. ரெசியூம் வித் ஃபோட்டோ. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோ கொண்டு போங்க. ஏன்னா நிறைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ரெசியூம் ஒரு 2 3 செட் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க, இல்லைனா விட்டுருங்க. சாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கம்பல்சரி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லிச்சுக்காக இதர சான்றிதழ் வேற ஏதாவது கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்களா அதெல்லாம் வைக்கலாம். கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். டெட் எக்ஸாம் தமிழ்நாடு டெட் எக்ஸாம்ல பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். கம்பல்சரி. பிளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தான். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்க தவிர்க்க முடியாது. ஸோ நேர்காணல் நடைபெறும் நாள் பொறுத்த வரைக்கும் பாருங்க 27/2/2026ங்க காலையில 10 மணிக்கு உங்களுக்கான நேர்காணல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்க உடனே நாம சொன்ன எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஏதாவது இல்லைன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்க நேர்காணல் நடைபெறுகிறது? பழனியப்பா நினைவு மேல்நிலைப்பள்ளி, பழனி செட்டிப்பட்டி, தேனி மாவட்டம் 625531. தேனி மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்துருக்கு. நம்மளோட சேனல்ல 2-3 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 ஸ்கூல் பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில நிறைய வேகன்சி பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு வந்து இருக்குது. தேனி மாவட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மாவட்டம் வந்து இருக்குது. தூத்துக்குடி துறைமுகம் அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வீடியோ இருக்கு, பார்க்காதீங்க, போய் பாருங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு சம்பந்தமா தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா பயனடையட்டும். இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.